அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் என்றைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்தது. பேப்பர் 2ஓட கொஷின் பேப்பர் இது. இதில் இருக்கிற தமிழ் கொஷின்ஸ் 30 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற கொல்லிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமார்த்தாண்டன், சுரதா, வாணிதாசன், கண்ணதாசன் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற கொல்லிப்பாவை நூலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். கப்பல் எனும் பொருள் தரும் சொல் எது? வங்குள், அழுவம், நெகிழி, வங்கம். இதில் கப்பல் எனும் பொருள் தரும் சொல் வங்கம். புனையா ஓவியம் புறம் போந்தன்ன இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல். புனையா ஓவியம் புறம் போந்தன்ன இந்த அடி எந்த நூலில் இருக்குது? சிலப்பதிகாரம், வளையாபதி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி. மணிமேகலை அப்படின்ற நூலில் இருக்குது. பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் யார் அப்படின்னா அவங்க நாகரிகம் வேண்டுபவர் தான் அது மாதிரி நடந்துப்பாங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், நமக்கு விஷமே கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்றவங்க யாருன்னா நாகரிகம் வேண்டுபவர் அந்த மாதிரி செய்வாங்க. இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்வோன் தலையே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்வோன் தலையே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல என்ற வரி எந்த மன்னனை பற்றியது? அதியமான் மன்னனை பற்றியது. நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல அப்படின்றது அதியமான் மன்னனை பற்றி கொடுத்துருக்குறாங்க. கைமுறை இச்சொல்லில் இடம்பெறும் இலக்கண குறிப்பு. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகைனா மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள். வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப இப்பாடலில் அமைந்துள்ள படிமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உருப்படிமம். கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்த ஓவியர் அப்படின்றது கூற்று 1. தீர்க்கதரிசி எனும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் கவியரசு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்த ஓவியர் அப்படின்றது சரி. புறநானூற்றை முதலாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். புறநானூற்றை முதலாக பதிப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர். நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும்பொழுது எந்த பொருளை தரும் அப்படின்னா துன்பம். நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும்பொழுது தரும் பொருள் துன்பம். கீழ்கண்டவற்றுள் யானையை பாத்திரமாக வைத்து எழுதப்பட்ட நூல் எது? மத்தகம். யானையை ஒரு கதாபாத்திரமாக வைத்து எழுதின நூல் மத்தகம். கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கவிஞர் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். சிலம்பு கழி நோன்பை மேற்கொள்ளும் மாந்தர் யார்? தலைவனின் தாய். சிலம்பு கழி நோன்பை மேற்கொள்ளும் மாந்தர் தலைவனின் தாய். காட்டும் கருணை உடையவரே எனினும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மமறியாத மூடரையா என்ற பாடலடிக்கு உரியவர் தேசிய விநாயகனார். தோரிய மகளிர் எக்கலையில் வல்லவர்கள்? ஆடல் கலையில் வல்லவர்கள். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அயோத்திதாசர். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து ழ. பண்டைய உள்நாட்டு வணிகத்தில் நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன என்ற வணிக குறிப்பு செய்தியை கூறிய சங்க இலக்கிய நூல் எது? அகநானூறு. நெல்லும் உப்பும் ஒரே மதிப்பு தான் பண்டைய வணிகத்தில் அப்படின்ற நியூஸை சொல்கிறது அகநானூறு. உவா உறவந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார். யார் யார்? ராமன், சுக்ரீவன்.
தமிழன் என்ற சொல்லை முதலில் எடுத்த ஆண்ட இலக்கியம் அப்பர் தேவாரம். திங்கள் ஞாயிறு மழை என்று இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். இந்த வார்த்தைகள் கொடுக்காம இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னு கூட கொடுக்கலாம். சிலப்பதிகாரம் இதுக்கு ஆன்சர். இவற்றில் எவை தொழிற்பெயர் விகுதிகள் கிடையாது? ஆ, இல், து இது 3 தொழிற்பெயர் விகுதிகள் கிடையாது. குளமின்னார் மழை பெய்யென பெய்யும் பாடலடி பயின்று வரும் நூல் எது? திருமலை முருகன் பள்ளு. குளமின்னார் மழை பெய்யென பெய்யும் இந்த பாடலடி வரும் நூல் திருமலை முருகன் பள்ளு. பொறுத்துக. எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் நடு ஆதி அந்தத்து அடைதரு பாத்தத்து அகவல் இடைபல குன்றின் கடை அயற்பாதம். இது ஒன்று எந்தெந்த ஆசிரியப்பால வருது? அடிமறி மண்டில ஆசிரியப்பா, மேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, 4 ஆசிரியப்பாக்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா, எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் அது நிலைமண்டில ஆசிரியப்பா. நடு ஆதி அந்தத்து அடைதரு பாதத்து அகவல் அப்படின்றது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இடைபல குன்றேன் இணைக்குறள் ஆசிரியப்பா. கடை அயற்பாதம் நேரிசை ஆசிரியப்பா. அப்போ ஆப்ஷன் 2. புதிர்களுக்கான விடைகளை தேர்வு செய்க. வண்டியையும் இயக்கும் பெரும் கப்பலையும் தாங்கும் அது எது அப்படின்னு பார்த்தோம்னா, வண்டியையும் இயக்கும் பெரும் கப்பலையும் தாங்கும் ஆழி. தமிழ் கவிஞர் என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. அது வராது. இது வியங்கோல் வினைமுற்று கிடையாது. இது பண்பு தொகை வரும். அதாவது தமிழ் கவிஞர், தமிழ் கவி, கவியை தான் கவிஞர், கவிதை எழுதுபவர். ஸோ இது இங்கே ஒரு பண்பு தொகையாக வரும். சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி பாவலர். நுட்பமான ஒலிப்பு முறையை உடைய எழுத்து எது? ஆயுத எழுத்து. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடந்த ஊர் மதுரை. இதோட 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் இருந்த 30 தமிழ் வினாக்கள் முடியுது. இப்போ 15ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் இருக்க 30 தமிழ் வினாக்கள் பார்த்துடலாம். 15ஆம் தேதி காலையில் நடந்த எக்ஸாமோட தமிழ் கொஷின் ஆன்சர். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல என்று தம் கவிதை வரிகளில் கூறியுள்ளவர் யார்? மு. மேத்தா. புலி தங்கிய குகை என்று தாயின் கருவறையை குறிப்பிடும் புறநானூற்று பாடலின் எண் எத்தனை? 86. புலி தங்கிய குகை என்று தாயின் கருவறையை குறிப்பிடும் நூல் எது? புறநானூறு அப்படின்னு கேட்கலாம். புறநானூற்று பாடலின் எண் 86இல் கீழ்கண்ட எந்த கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்து புலி தங்கிய குகை என்று தாயின் கருவறை குறிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். வானிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு தெரியும். வானிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டடம் கட்டப்பட்ட நகரம் தஞ்சாவூர். மேற்கு என்பதற்கு கீழ்காணும் எப்பெயர் பொருந்தும்? குடக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வழக்கு 2 வகைப்படும். பெரும்பொழுதின் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். மார்கழி, தை. நரம்புகளை கொண்ட யாழ் சகோட யாழ். மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள அங்கங்கள் களங்கள். 5 அங்கங்கள் 20 களங்கள். மனோன்மணியம் என்பது ஒரு நாடக நூல். அதில் இடம்பெற்றுள்ள அங்கங்கள் 5, களங்கள் 20. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி.
இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது? பிங்கள நிகண்டு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் வரும். கூற்று 2, மாமுன் நேர் விலமுன் நிறை முதலிய தலைகளை வெண்பா பெற்று வரும். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. புள்ளின் இதழ்கள் என்ற புகழ்பெற்ற நூலாசிரியரின் நாடு அமெரிக்கா. தமிழை அமுது நிலவு மனம் என்றெல்லாம் கூறியவர் பாரதிதாசன். அலங்கு கழை நரலும் ஆரிப்படுகர்ச் இவ்வடியில் இடம்பெறும் நரலும் என்ற சொல்லின் பொருள் ஒலிக்கும். காராட்டை வெள்ளாடு என்று அழைப்பது எவ்வகை வழக்கு? மங்களம். மங்கள வழக்குனா மனசு கொணாதபடி கெட்ட வார்த்தையை கூட ஒரு நாகரிகமாக சொல்கிறது. இப்போ செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இறந்து விட்டார்கள், இறப்பு, சாவு அப்படின்றத விட இறப்புன்னு சொல்லணும்ல, அது வந்து மங்களம். அது எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தகுதி வழக்கில் வரும். தகுதி வழக்கில் மொத்தம் 3 இருக்குது: இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறை. முத்தேன் தொகை சொற்களில் இடம்பெறாதவை. குகைத்தேன். முத்தேன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன்னு சொல்கிறாங்க. அதில் வராதது வந்து குகைத்தேன். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். பாடலில் இடம்பெறும் தேமா புளிமா எனும் சொற்களுக்கான அசையை தேர்ந்தெடுக்க. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். பாடலில் இடம்பெறும் தேமா புளிமா எனும் சொற்களுக்கான அசையை தேர்ந்தெடுக்க. தேமா புளிமா அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கானது கேட்குறாங்க. நேர் நேர் நிறை நேர் எப்படி சொல்லுவாங்கன்னா தனி நெடில் தனி நெடில், நேர் நேர். இது வந்து குறிலினை நிறை, தனி நெடில் நேர். அப்போ நேர் நேர் நிறை நேர். வருக்கை என்ற சொல் குறிப்பது பலாப்பழம். செறிவாக கொல்லப்படுவது மறவாமை. வள்ளைப்பாட்டு என்பது எந்த சூழலில் பாடப்படும் பாடல்? நெல் குற்றும் பொழுது பாடப்படுவது வள்ளைப்பாட்டு. இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்று சங்கப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம்ல, 5ஆம் தேதி நடந்த எக்ஸாம் பார்த்தோம்ல, அதுலேயும் இந்த கேள்வி இதே சேம் கேட்டிருந்தாங்களா? இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே என்ற சங்கப்பாடல் வரிகள் இடம்பெற்றது புறநானூறு. அரையர் எவ்வகை போலி? இடைப்போலி. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தோடு தொடர்பு இல்லாதவர். பூதத்தாழ்வார், நாதமுனி, பேயாழ்வார் இவங்களுக்கெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் தொடர்பு இருக்குது. தொடர்பு இல்லாதவர் நாகமுனிவர். கபாடபுரம் எந்த சங்கத்தின் தலைநகர்? இடைச்சங்கத்தின் தலைநகர். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடம். நாவலர் சோமசுந்தர பாரதியார். மகிபாலன் பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடம். வ.சு.ப. மாணிக்கம். கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடம். மா. ராசமாணிக்கனார். திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடம். வெள்ளக்கால் ப. சுப்பிரமணியனார். அப்போ இது 3மே சரின்றாங்க. 3ஆவதாக இருக்குல்ல இந்த ராசமாணிக்கனார் படித்தது தவறுன்றாங்க. இப்போ சரியானது 3மே அடுத்த தடவை கேள்வி பதிலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கணும். எழுதுமீன் என்பது பன்மை ஏவல் வினைமுற்று. இ ஈ ஐ வழி யவ்வும் என்ற விதி பொருந்தும் சொல் மனை ப்ளஸ் என. மனையை வந்து ஐயில் முடியுது, இங்கே வந்து என இருக்குது. இதை சேர்த்து எழுதும்போது மனை என அப்படின்னு எழுதுவோம். அதான் இ ஈ ஐ வழி யவ்வும். பொறுத்துக. அடியகரம் ஐயாதல், ஆதி நீடல், இனமிகள், தன்னொற்றிருட்டல். தன்னொற்றிருட்டல் வந்து வெற்றிலை, அது நமக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடுது. அடி அகரம் ஐயாதல் பைந்தமிழ்.
ஆதி நீடல் அப்படின்றது மூதூர். இனமிகல் கருங்கடல். இங்குக்கு இனமான க வந்துடுது. கருமை அப்படின்னு வரும். கருமை ப்ளஸ் கடல்னு வரும். காவுக்கு இனமான இங்கு வந்து கருங்கடல் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 1க்கு 4 3 2 1 அப்படி தலைகீழாக வரும். ஆப்ஷன் ஏ. பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பேன் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. இத்துடன் 5ஆம் தேதி நடந்த தேர்வு மற்றும் 15ஆம் தேதி நடந்த தேர்வுகளில் இருந்து தமிழ் வினாக்கள் பார்த்துட்டோம்.